வாழ்க்கையோட ஒன்றி வரணும் அப்படின்னு ரொம்ப. ஆனா அந்த பாட்டுல, காதல் பாட்டுல கூட எப்படி எல்லாம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 சுகம். பழைய பாட்டுல காதல் பாட்டுலாம் எங்க ஊர்ல கடைசி பாட்டுன்னு போடுவாங்க. கடைசி பாட்டுன்னா வேற பாட்டு நினைச்சிடாங்க. இந்த டென்ட் கொட்டகைன்னு வாங்க, கீற்று கொட்டகை பாத்துருக்கோம் இல்லையா? நீங்களாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? நாங்களாம் டூரிங் டாக்ஸில தான் அந்த படமாதம். அந்த டூரிங் டாக்ஸில அந்த கடைசி பாட்டுன்னு ஒரு போடுவான். அந்த பாட்டு போட்ட பிடி உஷாவெல்லாம் தோத்து போயிடும். ஊர்ல இருந்து ஓடுறாது, பெண்கள் பூரா ஓடுவாங்க. காரணம் படம் போட்டுருவேன். அந்த அனுபவம் உங்களுக்கு தேவகோட்டையில இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு எல்லாம் உண்டு. நாங்கெல்லாம் கிராமத்துல வாழ்ந்தவங்க, கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அதனால எங்களுக்கு அந்த உண்டு. அது கடைசி பாட்டு போட்டா என்ன போடுவேன்? இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும். பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. எடுக்க முடியாது போல இருக்கு இன்னைக்கு. ஆமா, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு கூட பாட முடியாதுன்னு. எங்க அணியில எல்லாருக்கிட்டையும் புலம்பி தவிச்சிட்டு வந்தேன். அதுவும் குறிப்பா நௌசாத் கிட்ட போச்சியா, அவர் நான் இந்த டால்பின் ராமநாதனை இது வரைக்கும் சரியா பார்த்ததில்லை. உங்களை நான் சரியா பார்த்ததில்லை. இவங்க 2 பேரும் தான் உங்களை பார்த்திருக்காங்க. அவர் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில தோக்க போறமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முருகன் இவர் சொன்னார், நீ போயா, முருகன் கூட இருப்பாரு அப்படின்னா. போனோன்னு முருகன் உள்ள வந்துட்டாரு. ஆமா, அது எங்க இருந்து வந்தாரு? உங்களிலிருந்து வந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப பெரும். நீங்க இந்த சஷ்டி விரதம் எல்லாம் இருந்து இந்த பகுதியவே வந்து பக்தி நெறியாக்கி வச்சிருக்கீங்க. அந்த பக்தி வாசம் தான் ஒருவேளை மாத்திருச்சேனுமோ, சட்டார் வந்துருச்சு. காலையில இருந்து எத்தனை பூசி, எத்தனை மருந்து, எத்தனை ஊத்திக்கிட்டே வந்தேன்னா வேற மாதிரி நினைச்சிடாங்க. அந்த ஆமா, இப்ப கூட அவர் ஓடி வந்தார். ஓடி வந்து என்ன ஆனாரு? ஒண்ணு இல்லைங்க, போங்க, நான் தெரியாம போய் செய்யறேங்க. அவர் ஓடி வந்து பாக்குறார். அந்த மாதிரி பாடல் என்பது அற்புதம், அருமை. என்ன 2 வரியிலே போட்டு கொடுத்தாயா கவியரசு கண்ணதாசன்? 2 வரியில போட்டு படித்தால் மட்டும் போதுமா? சினிமா பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆருக்கும் குதிரைக்கும் பொருத்தம். ரைட், ஏத்துக்கிறோம். எம்ஜிஆர் ஓட்டுனா அது குதிரை, மற்றவை யார் ஓட்டுனாலும் அது வேற. எம்ஜிஆருக்குன்னு அது ஒரு தனியா இருக்கும். அப்படியே அந்த பாத்தீங்கன்னா அந்த நாடோடி மன்னல்ல ஒரு பாட்டு வரும், உழைப்பதில்லா உழைப்பை பெரும்பதில்லா இன்பம். எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் தோழர்கள் பாடிட்டு வர்ற, தளபதிகள் பாடிட்டு வரக்கூடிய அந்த பாட்டு கூட அதே பாடியில வரும் அந்த எம்ஜிஆர். ஆனா சிவாஜி குதிரையில வருவார். படித்தால் மட்டும் போதுமான. அவரு எங்க கவர்னர் வந்து சிவாஜியினுடைய அப்படி பரம ரசிகர்ல, அப்படித்தானே? ஆமா ஆமா. அப்படி வரும்போது அந்த வெள்ளை குதிரையில் அப்படி ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே